கிறிஸ்மஸ் சீசன் வந்தாச்சு. ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றவங்க கண்டிப்பா வந்து ஈஸியான டெக்கரேஷன் வந்து தேடிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்க தேடுற பர்சனா இருந்தா நீங்க கரெக்டான வீடியோல தான் இப்ப இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான ஸ்னோ ஃபிளேக் ஹேங்கிங் தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இயர்பட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அது க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். அடுத்தது நான் ஒரு ஒயிட் பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களோட இயர்பட்ஸ் ஆல்ரெடி ஒயிட் கலர்ல இருந்ததுன்னா நீங்க வந்து ஒயிட் பெயிண்ட் பண்ண வேணா, ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் வைப்காக நான் வந்துட்டு ரெட், கிரீன், சில்வரோட கிளிட்டர் க்ளூவை மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலா வந்து நான் த்ரெட் வந்து டை பண்ணிட்டு அங்க ஹேங் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்ககிட்ட வெறும் கலர் பேப்பர் அண்ட் ஸ்டேப்லர் இருந்தா மட்டுமே போதும். நீங்களே வீட்டில் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து பண்ணலாம். கட் பண்ணி வச்சிருந்த பேப்பர் ஸ்ட்ரிப்ஸை இந்த மாதிரி கிராஸ் பேட்டர்ன்ல அரேஞ்ச் பண்ணி சென்டர்ல ஸ்டேப் பண்ணி செக்யூர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்ஸையும் கீழே இருந்து மேல பெண்ட் பண்ணி கடைசியா மொத்தமா சேர்த்து ஸ்டேபிள் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பால் ஷேப் மாதிரி ரெடி ஆயிடும். நம்ம அந்த கலர் பேப்பர் யூஸ் பண்ணும்போது சில எக்ஸஸான வேஸ்ட் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து என்ன பண்றீங்கன்னா குட்டியா கட் பண்ணி ரோல் பண்ணி அந்த பால் மேல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க. ஃபைனலா ஹோல்ட் பண்ணி த்ரெட்ல கிரீன் ரெட்னு ஆல்டர்னேட்டிவா இன்சர்ட் பண்ணி ஹேங் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வேஸ்டான கார்போர்ட் போதும். நீங்களே வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடியே நான் ஒரு கார்போர்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஏன் நான் பண்ணேன்னா சேம் மெஷர்மெண்ட் வரதுன்றதுக்காக. இப்போ இன்னொரு கார்போர்ட் எடுத்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு ட்ரேஸ் பண்ணி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீல இந்த மாதிரி டவுன்ல கட் பண்ணி விட்டுக்கிறேன். செகண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீல டாப்ல இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சில்வர் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு டாட் டிசைன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டு பீஸையும் கிராஸா இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா ஒரு ஸ்டார் ஷேப் கட் பண்ணி அதுக்கு அவுட்லைன் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அட்டாச் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.